கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நவீன தொழில்நுட்ப திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ரவுண்டானாவில் இன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் செயல்படும் காவல் AI ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக சந்திப்பில் சாலைகளின் 4 திசைகளிலும் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. போக்குவரத்து விதிமீறல்களை தானாகவே கண்டறியும் திறன் கொண்டவை. விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களின் பதிவு எண்கள் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் மானிட்டரில் உடனுக்குடன் காட்சிப்படுத்தப்படும். மேலும் விதிமீறலின் தன்மைக்கேற்ப அபராத நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் இளஞ்செழியன், போக்குவரத்து ஆய்வாளர் அருண், உதவி ஆய்வாளர் அசோக் மற்றும் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் பொருட்டு பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று ஆட்டோமேட்டிக் ஃபைன் அந்த டிடெக்ஷன் சிஸ்டம் சொல்லிட்டு AI கேமராஸ் யூஸ் பண்ணி யாரெல்லாம் டிராபிக் வயலேஷன் பண்றாங்களோ த்ரூ இந்த AI கேமரா மூலமாக அந்த ஃபைன் டிடெக்ஷன் ஃபைன் அதை போட்டு யாரெல்லாம் வயலேட் பண்றாங்களோ அவங்க மேல நம்ம ஈஸியா அப்ளிகேஷன் மூலமா ஃபைன் போட முடியும். இதன் மூலமாக கடந்த வருடம் பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல ஹெல்மெட் போடாம உயிரிழந்தவர்களின் சதவீதம் 65% ஹெல்மெட் போடாம தான் விழுந்திருக்காங்க. ஸோ இது போல நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணும்போது 24/7 யாரெல்லாம் வயலேட் பண்றாங்களோ அவங்கள மானிட்டர் பண்ண முடியும். இதன் மூலமா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாரும் இந்த டிராபிக் வயலேஷன் ப்ராப்பரா மீறாம எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது உறுதிப்படுத்த முடியும். முதற்கட்டமாக நாகர்கோவில் சப்டிவிஷன்ல பைலட் பேசிஸ்ல இந்த திட்டத்தை ராஜலட்சுமி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இணைந்து பண்ணியிருக்கோம். வருங்காலங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இப்போ நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் சப்டிவிஷன்ல மட்டும் இங்க நம்ம பைலட் பேசிஸ்ல இந்த போத்தீஸ் ஜங்ஷன்ல பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இதோட இது பார்த்த பிறகு நெக்ஸ்ட் வருங்காலத்துல வித்தின் 2 monthsல என்டையர் டிஸ்ட்ரிக்ட் இது நடைமுறைப்படுத்தப்படும். இது த்ரூ நம்ம AI கேமராஸ் மூலமா அந்த வேவ்ஸ் மூலமா யாரெல்லாம் வயலேட் பண்றாங்களோ அந்த வயலேஷன் பண்றவங்களோட டீடைல்ஸ் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். த்ரூ போட்டோஸ் மூலம் இப்போ நாளைக்கு நான் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஹெல்மெட் போடலாம் த்ரூ போட்டோஸ் கேப்சர் பண்ணி அப்ளிகேஷன் மூலமாக எங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது மூலமா நாங்க ஃபைன் த்ரூ அப்ளிகேஷன் மூலம் போடுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் மட்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஹைவேஸ்ல இந்த ரேஷ் டிரைவிங் அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த கட்ட பணி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வித்தின் மந்த்ல இந்த ரேஷ் டிரைவிங் ஓவர் ஸ்பீட் அதையும் மானிட்டர் பண்ணி ஃபைன் டிடெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வரும். இல்ல அதுவும் தான் இப்போ அடுத்தடுத்த கட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அதிக உயிரிழப்பு ஹெல்மெட் போடாதனால நடக்குது. ஸோ அதற்காக அதை தடுக்கும் பொருட்டு தான் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். வருங்காலத்தில் இந்த ஓவர் ஸ்பீட் ஆகட்டும், சீட் பெல்ட் ஆகட்டும், அதுவும் கண்டிப்பா நடைமுறைப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். அது ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்மளோட நோக்கம் ஃபைன் போடுறது கிடையாது. ஒருத்தர் ஹெல்மெட் போடலாம் ஒரு நிக்க வச்சு ஹெல்மெட் போடாதுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்படும் போது, ஏதாவது ஒரு உடல் உறுப்பு ஏற்படும் போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படும், அவங்க குடும்பத்துக்கு ஏற்படும் சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்த சொல்லிருக்கோம். அப்பதான் நம்ம ஹெல்மெட் போறதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது போல போட்டோஸ் எடுத்து போடக்கூடாது, நீங்க நிறுத்தி அவங்களுக்கு முறையா புரிய வைக்கணுன்றத இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துருக்கோம். அது ப்ராப்பரா கிரவுண்ட் லெவல்ல ஃபாலோ பண்றது நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம்.